சே, இதெல்லாம் ஒரு பொம்பளை அக்கா எப்படி அரைக்கி மாதிரி பேசுது பாருங்களேன். கோபமா வருதுக்கா. ஏம்மா இப்ப நீங்க வாயை மூட போறீங்களா என்ன? ஏன் அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீங்க வந்திருக்கீங்களோ? உங்களை யார் இங்க வர சொன்னா? இப்படிதான் நீங்க வந்து சண்டை பண்ணணும், நீங்க வராம இருந்திருக்கலாம்லம்மா. ஏன் பிள்ளை விஷயத்துல எப்படி வந்து சண்டை பண்ணணும் நீங்க காத்திருந்தீங்களோ? சே, உங்களால நிம்மதியா போயிட்டு. என்னடா இது வரைக்கும் அம்மைங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுனதுல இன்னைக்கு நீ இவ்வளவு பேருக்கு முன்னாடி என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாலோ? உன் பொண்டாட்டி உன் மாமியாரும் வாதி கொடுத்தாலும் உனக்கு? மா போதுமா, நிப்பாட்டுங்க. நாங்க அசிங்கப்படுத்தலடா, நீ தான் என்னையும் உன் தங்கச்சியும் கூட்டு வந்து அசிங்கப்படுத்துற. இந்த மாதிரி கேலி கூட்டத்துக்குள்ள நாங்க வந்ததே தப்பு. இதெல்லாம் என்ன நாளை நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துருந்தா தானே. ஒன்றும் இல்லாத குடும்பத்துல பொண்ணு எடுத்தப்பயே ஏன் மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இட்டைக்கா போகுது. மாமியார் பேச்சையும் பொண்டாட்டி பேச்சையும் கேட்டு எப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கான் பாரு. பெத்து வளர்த்த தாயிடா நானு, பெத்து வளர்த்தது. ஏம்மா போதும், இவ்வளவு நேரம் ஒண்ணும் பேசாம நான் அமைதியா இருந்ததெல்லாம் போதுமா? நான் அமைதியா இருக்குதான் அப்படி நீங்க ரொம்ப தலை மேல ஏறிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது ஏதாவது நியாயம் இருக்கா? அவளை இப்பயே வான்னு சொன்னா எப்படி வர முடியும்? ஏம்மா ஏம்மா பிரச்சனை பண்ணாதீங்கம்மா, அமைதியா இருங்கம்மா. ஏம்மா நீங்க என்ன வயசானவே தானே, உங்களுக்கு அறிவு இருக்குல்ல. நான் என்ன பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு கல்யாணம் ஆனவா அவ மாமியா வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். ஒவ்வொரு மாமியா பிள்ளை பெத்ததோட கூட்டிட்டு கூட வரமாட்டேங்கிற அளவு அப்படியே போட்டுன்னு தள்ளி விட்டுற அளவு நான் அப்படியே நினைக்கேன். வீட்டுக்கு வான்னு தானே கூப்பிடுதேன். இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டா என்ன செய்ய முடியும்? வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறது ஒரு தப்பா? எல்லாரும் மாதிரி நாங்களும் கண்டுக்காம இருந்துக்கிட்டா நீங்க நல்லா இருப்பீங்களா? அவ பிள்ளை வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு தான் நான் கூப்பிட்டு இருக்கேன். நீங்க விட மாட்டேன்னு சொல்லி அங்க வச்சிருந்தா என்ன அர்த்தம்? அவங்க அம்மா ஒத்தையில இருக்கால, அதே மாதிரி பிள்ளையும் ஒத்தையில வச்சுக்கிடலாம்னு நினைக்கா போல. சின்ன பொண்ணு, மல்லியாவையும் அணுவையும் உள்ள கூட்டு போமா. அனு, பிள்ளைய தூக்கிட்டு அம்மா கூட போய் உள்ள இரு மக்களே, நாங்க பேசிக்கிட்டோம். ஏட்டி பிள்ளைய கூட்டிட்டு போட்டி. சின்ன பொண்ணு கூட்டிட்டு போட்டி. சரி ருக்கம்மா. ஏக்கா வாங்கக்கா. எப்படி எகிரிக்கிட்டு நிக்கிறான் பாரு. என்னடா முறைச்சு முறைச்சு பார்க்க அடிச்சிருவியா? நீ என்ன அடிச்சாலும் அடிப்பவும் மாமியாரும் உன் பொண்டாட்டியும் சொல்லி கொடுத்துருப்பாளுவ. ஏம்மா இதுக்கு மேல நீங்க பேசாதீங்கம்மா, போதும். அவ இப்பெல்லாம் வர முடியாது. அவ அம்மா வீட்டுல இருந்துட்டு 7 மாசம் கழிச்சுதான் வருவா. அப்படி உன் சௌரியத்துக்கு தான் நீங்க கூட்டிட்டு வருவியே இருப்பியன்னா அதுக்கு என் வீடெல்லாம் ஆகாது. நீ எங்கேயோ கூட்டு போய் வச்சு எங்கேயோ என்னமோ செய்ய. என் வீட்டுல வந்து இருக்கணும்னா நான் சொல்லுபடி தான் இருக்கணும். அவன் 7 மாசத்துல வருவான்லாம்ல, 7 மாசம். நான் சொல்றப்ப என் வீட்டுக்கு வர்றதுன்னா வாங்க, இல்லைன்னா என் வீட்டுல ஏத்த மாட்டேன், எங்கனாலும் போவாங்க. சரிம்மா, போதும் போதும், நிப்பாட்டிருங்க. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இனிமே எனக்கு என்ன ஆனாலும் நீங்க வராதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆனாலும் நான் வரமாட்டேன். உங்க பிள்ளை என்ன, உங்க பிள்ளை குழந்தை பெத்தவொடனே நீங்க அனுப்பிட்டீங்களோ? 1 வருஷம் 1.5 வருஷம் உங்கள்ட்ட வச்சுட்டு தானே நீங்க அனுப்புனீங்க. போதும், நிப்பாட்டிருங்க. என் பொண்டாட்டி பேச்சதான் நான் கேட்பேன், அதே மாதிரி என் மாமியார் பேச்சதான் நான் கேட்பேன். இனிமே அந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். நான் என் மாமியார் கூட நான் இருந்துக்கிடுறேன். நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, பொம்பளை பொறுக்கி என்ன வேணாலும் சொல்லுங்க. என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம். போதும், அம்மா வேணும் அம்மா வேணும்னு நினைச்சதுக்கெல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் போதுமா? நான் உங்களை பத்தி யோசிக்க மாதிரி ஒரு நாளாவது என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்களா? என் நிம்மதி என்ன ஆகும், என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டா என் வாழ்க்கையும் தான் சேர்ந்து பாழாகும் நீங்க என்னைக்குனாலும் யோசிச்சிருக்கீங்களா? அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கீங்க. மாசமா இருக்கும்போது நல்ல சோறு கூட தராம நான் எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருந்தது காரணம் என்ன? எல்லாரும் எனக்கு வேணுங்கிறதுனாலதான். நீங்க இருக்க நான் அமைதியா இருக்க ரொம்ப அதிகமா தலைமையில ஏறிட்டே போதியே. நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களோ? போதும், இனிமே அந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க இது இனிமே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசக்கூடாது, ஒரு நிமிஷம் இங்க நிக்க கூடாது. ச்சே, நீங்களாம் ஒரு அம்மாவா? இவ்வளவு சுயநலமா இருக்கியா? போங்க, உங்க பிள்ளையவே போய் பாருங்க. இனிமே அந்த வீட்டு வாசப்படியில மிதிக்க மாட்டேன். உங்களோட 1 ரூபா சம்பளத்தையும் கூட எனக்கு வேண்டாமா? சீ. போடா போ, நடுத்தெருவுல தான் நிக்க போற. இந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்து கூட சேர்ந்துக்கிட்டு என்னவா ஏத்து பேச்சு ஆட்ட போட்டுட்டு இருக்க பாரு. நீ என்ன நிலைமைக்கு ஆக போறன்னு பாரு. ரோட்ல இருந்து நின்று பிச்சை எடுக்க போற. கடைசியில அம்மையும் மகளும் வாண்ட இருக்க துட்டெல்லாம் ஏமாத்திட்டு உன்னையும் விரட்டி விட தான் போறாவ. ஏட்டி இவளே, போது நிப்பாட்டு. பேசட்டும்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம்னா தலைமையில ஏறிட்டே போறியே. நாங்களாம் ஒண்ணு இல்லாதவட்டி, ஆனா ஒன்ன மாதிரி மனசுல மனசாட்சி இல்லாம கருணை இல்லாதவளா இல்ல, நெஞ்சில ஈர உள்ளவிய நாங்கெல்லாம். ஏய் கிளவி, என்ன என்ன அவ இவன் பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் என் பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவ. என்னவே நீ அவ இவான்னு பேசிட்டு இருக்கியா? ஆமா, உன் பக்கத்துல நிக்க கூடாதுல. நீ சாக்கடையில விழுந்த பண்ணில உன் பக்கத்துல நின்னா நாரதானே செய்யும். ஆளையும் அவளையும் பாரு, கொஞ்சம் கையில துட்டு இருந்தவனே தலை மேல ஏறிக்கிட்டு குதிக்கா. இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டம் போட்டிட்டு இருந்தேன்னு வாழை இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கி விடுவோம். நறுக்கி போதும். பிள்ளை வாழணும் வாழணும்னு நினைச்சிட்டு நாங்களும் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னவோ பெரிய இவா மாதிரி குதிக்க. அதான் பிள்ளை இனிமே உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுல. இனிமே உனக்கு என்னாட்டி மரியாதை? பெரிய இவ பண தின்னி கழுகு. மூஞ்ச பாரு, மூஞ்சிய நல்ல சாக்கடையில முக்கிய எடுத்த பண்ணி மாதிரி இருக்கு. பெரிய இவா மாதிரி பேச வந்துட்டா. நாளைக்கு பசி எடுத்துன்னா சோத்துக்கு பதில பணத்தையும் அள்ளி திம்ப. நாளைக்கு முடியாம இது வந்துட்டுன்னா மாத்திரைக்கு பதில பணத்தையும் அள்ளி திங்க போற. ஆளை பாரு, ஆளு எப்ப பார்த்தாலும் துட்டு 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 துட்டுன்னு. துட்டவா 3 நேரம் தின்னுட்டு இருக்க? உனக்குலாம் மனசாட்சி இல்ல? நீ 2 பிள்ளை பெத்தவ தானே? பிள்ளை பெத்த எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீ மகளும் ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கல.
அடுத்த பிள்ளைன்னா உங்களுக்கு அப்படி இருக்கு என்ன? உன் மகள் இப்படி குழந்தை பெத்தவனே 60 நாள் அனுப்பிச்சு விட்டுருவியோ? நீ அப்படி என்ன உன் மருமக மேல அக்கறையில கூப்பிட்டுட்டு இருக்க? அவளை கூட்டு போய் வீட்டு வேலை வாங்கறதுக்கு தானே அப்படி இந்த கிடந்து இழுத்து கூப்பிட்டுட்டு கிடக்க. மூஞ்சி மொகரையும் பாரு, மூஞ்சி மொகரையும். எரி இவா மாதிரி பேசிட்டு இருக்க. இவளையெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க கூட இருக்கம்மா. நல்ல நடுத்தெருவில் நிக்க வச்சு சாணியை தலையில ஊத்தி செருப்பால் அடிக்கணும். யாரட்டி பார்த்து செருப்பால் அடிக்கணுங்க? ஏன் நீங்க தொட்டு பாருங்கட்டி, அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன் பின்னாடி போலீஸ்னு ஒரு கூட்டமே இருக்குட்டி. இவ்வளோ அடிப்பாளு இவ்வளோமே அடிப்பாளுவு. அதான் ஒரு தராதரம் இல்லாத உங்கள்கிட்ட எல்லாம் பேசுன்னு இப்படி தாண்டி பேசுவிய. நானா சாக்கடையில் விழுந்த பண்ணி, நீங்க தாண்டி சாக்கடையில் விழுந்த பண்ணி மாதிரி இந்த சேரியில் கிடக்கிய. என் வீட்டை வந்து பாருங்க, இந்த ஊர் அளவு இருக்கு. நீங்க இத்தினோண்டு குடிசையில வாழ்ந்துட்டு இவளுக்குலாம் திமிர பாரு. எம்மா மகாராணி, அரண்மனைட்டு ஏமா வெளியில வந்து யாரும் கடத்தி கொண்டு போய் குத்தி கொண்டு போறாங்க. போய் அரண்மனைக்குள்ள பத்திரமா இருந்துக்க. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. பொண்ணு கிடைக்காம தானே வாயை பிளந்துக்கிட்டு இந்த சேரிக்குள்ள வந்த. இப்ப என்ன பெரிய இவா மாதிரி பேசுற? உனக்கு பொண்ணு கிடைச்சிருந்தா போய் அரண்மனையில் எடுத்திருக்க வேண்டியதானே? ஆளை பாரு, உன் பையனை ஒன்றும் மதிக்காம போயிட்டான். நீ நல்லவளா இருந்தா தானே உன் பேச்ச கேட்பான். எவ்வளோ நாளைக்கு அவனும் பொறுமையா இருந்து பார்ப்பான். எல்லாத்துக்கும் அவன் பொண்டாட்டி தான் முக்கியம், ஒன்னெல்லாம் முக்கியம் கிடையாது. நல்ல தாயா நடந்துக்கிட்டேன்னா தான் ஒன்று நல்ல மதிப்பாவ. மருமவளை பாசமா நடத்தினா ஒன்னதான் திருப்பி அதே மாதிரி பாசமா பாப்பாவ. மருமவளை கொடுமை பண்ணணும்னு நினைச்ச உடனே உனக்கு அதுதான் திருப்பி கிடைக்கும். போட்டி நீனை என்ன சாவு போறிய? மூஞ்ச பாரு. பணக்காரி நீ எல்லாம் வெளியில சொல்லாதட்டி, வெக்கம் இல்லாத. ஒரு மாசமா இருக்க பிள்ளைக்கு சோறு கூட போட வக்கு இல்லாத பணக்காரி தானே நீ. நீ எவ்வளவு காசு பண்ண வச்சிருந்து என்ன செய்ய? ஒரு மாசமா இருக்க பிள்ளைக்கு சோறு கூட போட வக்கு இல்லாதவ தானே நீ. ஆளை அவளையும் பாரு, போட்டு நினைச்சோம்னு ரொம்ப ஏறிட்டே நிக்கா. இதெல்லாம் இந்த மாதிரி பொம்பளைல 4 பேர் நிக்கும் போது நல்லா மானத்தை கெடுத்தாதான் அடுத்த வாட்டியெல்லாம் இப்படி செய்ய மாட்டாளுவ. இந்த மருமவளை கொடுமைப்படுத்துறவளெல்லாம் இப்படி முச்சந்தில வச்சுதான் அசிங்கப்படுத்தணும். சீ, ஓடுற பாரு, எங்கிட்டையும் ஓடுற. நில்லு. இருந்தா தானே திருப்பி பேசுவா. அவ எப்படி பேசுவா? மானம் கட்டவா. அந்த அக்காவை எவ்வளவுதான் அவைய கஷ்டப்பட்டு ஒத்தாளு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யதானே செய்தாளுவ. முகரையை பார்க்கணும். அப்படி ஒரு குத்து கடு வள்ளிப்பட்டா வெடிச்சிருப்பானு அப்படி நிக்க பேரனுக்கு பேர் வைக்கும் போது. ஆனா எப்ப சண்டை இருப்போம், எப்ப பிரச்சனையை தொடங்குவோன்னு பார்த்துட்டே நிப்பா போல. போட்டு இவ்வளவு மாதிரி ஆளுகளெல்லாம் இப்படி தாண்டி நல்ல மானத்தை கெடுத்து விட்டு அனுப்பணும். மறுபடியும் இவ்வளவுகளெல்லாம் சும்மா விட்டுட்டே இருக்க தலைக்கு மேல ஏறிட்டே போவாளுவ. இவ்வளவுகளெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆமா, காணும் பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும், பாத்துக்கிடுவோம். நம்மளாம் இல்லையா? அந்த பையன் தான் போக மாட்டேன்ட்டான்னு அவன் பொண்டாட்டி வேணும் நிக்கான்ல. பெற வேண ஒரு வாடகை வீடு எடுத்து பிள்ளை இருக்க வைப்போம். இல்லைன்னா அந்த மல்லியாக்காக்கு என்ன வேற பிள்ளைலாம் இருக்கு, அவ ஒத்தி தானே. மாப்பிள்ளை அவ பாட்டுக்கு மல்லியாக்கா வீட்லயே நிக்கட்டும். அவளெல்லாம் இனி அனுப்ப முடியாது. இவ என்ன செய்வான்னு பாப்போம். மல்லியாக்கா, நீங்களும் அழுகாதீங்க. நீங்க அழுகத பார்த்தா அணுவும் அழுகுதா பத்தியில. அழுவாம இருங்கக்கா. பச்சை உடம்புக்காரி அழுதானா தலைவலி பிடிச்சிச்சுன்னா போவாதுக்கா. சொல்லுங்க, 2 பேரும் அழாம இருங்கக்கா. அவ ஒரு ஆள்னு அவ பேசினால நீங்க இருந்து அழுதுட்டு கிடக்கிய. அதெல்லாம் நம்ம ருக்காக்கா, ராணி அக்கா, லட்சுமி அக்கா எல்லாம் நிக்காவில்ல. அவையெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. நல்ல 4 கிளி 4 கேட்டுதான் விடுவாவ. நீங்க அழுவாம இருங்கக்கா. நீங்க அழுவதை பார்த்தா இந்த பிள்ளைய அழுவுது பாருங்கக்கா. எப்படி சின்ன பொண்ணு அழுவாம இருக்க சொல்ற? எப்படி எதையும் நினைக்காம இருக்க சொல்ற? ஒத்த பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு இப்படி நிம்மதி இல்லாம இருக்கனே. நான் என்ன சொன்னேன்? கொஞ்ச நாள் பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு தானே அனுப்பேங்க. அவ இத்தனை நாள் என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணிருப்பானா ஒரு வார்த்தையாவது நான் இது வரைக்கும் போய் கேட்டிருக்கேன். நான் என் பிள்ளைய ஏன் அப்படி செஞ்ச வச்சேன்னு. என் பிள்ளை எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்கு தெரியுமா சின்ன பொண்ணு? சாப்பிட்டது கூட சாப்பாடு இல்லாமல் அவள் வீட்டில் கஷ்டப்பட்டுருக்கா. நான் ஒரு வார்த்தையாவது என் பிள்ளை ஏன் இப்படி பண்ண வச்சு நான் அவள் வீட்டில் போய் நின்றுருப்பேனா, கேட்டிருப்பேனா? பிள்ளைங்கிட்ட சந்தோஷமா இருக்கட்டும். நம்மளால பிள்ளை வாழ்க்கை போயிடக்கூடாது. நம்ம தான் இப்படி தனி மரமா ஆயிட்டோம். பிள்ளைக்கு வாழ்க்கை வேணுமே நினைச்சு தர நான் ஒவ்வொன்றையும் கேட்காம நின்னேன். என் பிள்ளைய நானே வாழ்க்கையை கெடுக்கும்னு நினைப்பேனா சின்ன பொண்ணு? அவ என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கா பாரு. நான் என்ன குறை வச்சேன்? என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு தானே என் பிள்ளைய மட்டும் போதும் தானே கட்டிட்டு போனாவ. போனதுக்கப்புறம் அது வேணும் இது வேணும்னு ஒவ்வொன்றா கேட்க தான் செஞ்சேன். வளகாப்புக்கு காப்பு போடணும்னு சொன்னா செய்யத்தான் செஞ்சேன். பிள்ளைக்கு பிரசவம் நீங்கள் தான் பார்க்கணும், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும்னு சொன்னாவே எல்லாம் செய்யத்தான் செஞ்சேன். பிள்ளை பிறந்தா இப்படி செயின் போடணும், அது போடணும், இது போடணும்னாவ. நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு நான் கடனை வாங்கணும்னு நினச்சி நீங்கள்லாம் சேர்ந்து ஏதோ எனக்கு ஒரு புண்ணியம் பண்ணியே. எல்லாம் அவன் கேட்கறதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன் சின்ன பொண்ணு. பிறகு என்னத்துக்கு என் பிள்ளைய போட்டு இப்படி சீரழிக்கணும் சொல்லு பார்க்குவோம்.
அது உங்க மேல உள்ள தப்பு தான்க்கா. அவ கேட்கறதெல்லாம் நீங்க என்னத்துக்கு செஞ்சீங்க? அதுவும் இல்லாம ஆரம்பத்திலேயே பிள்ளைய கஷ்டப்படுத்தும் போது அவ அணுகீது உங்கள்ட்ட சொல்லும் போதே 4 ஆட்களை கூட்டு போய் அவள 2 ராவு ராவியிருந்தியல. அவ இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டா. நீங்க கேட்காம அமைதியா இருக்கதான் யாரும் கேட்க மாட்டாவ போல, இவளுக்கு யாரும் வரமாட்டாவளும் போல மேல மேல அவ ஆடிட்டு திரிஞ்சிருக்கா. நீங்க என்னத்துக்கு அப்படி விட்டிய? அவ அந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது நீங்க கேட்டிருக்கணும்க்கா, விட்டுருக்க கூடாது. எதுக்கு சின்ன பொண்ணு, நம்மளால வம்பு வந்துடக்கூடாது, நம்மளால பிரச்சனை வந்துடக்கூடாது, பிள்ளை நல்ல முறையா வாழணும் நினைச்சு தானே நான் பொறுமையா போனேன். இன்னைக்கு பாரு, ஒரு நல்ல நாளும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா நான் காலையிலேயே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சின்ன பொண்ணு எப்படி வாராளோ, என்ன செய்ய போறாளோ, எதுவும் பிரச்சனை பண்ணுவாளோ வைப்பாளோன்னு என் மனசு தோணிட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி பாதகத்தி ஒரு இதுல எப்படி இது பண்ணி விட்டா போயிட்டா பாரு. சின்ன நம்ம பச்சை பிள்ளைக்கு இப்பதான் முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம், அதை கெடுத்து விட்டாலே சின்ன பொண்ணு. ஆட்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்னுச்சு. யார்கிட்டையும் சரியா கூட பேச முடியல, சாப்பிடுங்க வைங்கன்னு யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லவும் முடியல. என்ன பண்றதுன்னே மனசே கஷ்டமா இருக்கு. நீங்க அதெல்லாம் நினைச்சு அந்த மூதேவி நினைச்சு நீங்க இருக்க எப்படி செய்திய? அவ பாட்டுக்கு போய் சண்டை போட்டு அவளையெல்லாம் துரத்தி விட்டுருவ. போனதுக்கப்புறம் நம்ம போய் இப்போ ஆளுகள்ட்ட எல்லாம் பேசிக்கிடுவோம். நீங்க சங்கடப்படாம இருங்க. பிள்ளை வாழ்க்கை இதோடையாவது காப்பாத்துச்சுன்னு நினைச்சுக்கோ. அவள்கிட்ட அனுப்பி விட்டு அவளை பாட்டு கொடுமை பண்ணி இப்போ எத்தனை பிள்ளைய பத்தியெல்லாம் தற்கொலை பண்ணிட்டு சாவுது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணா என்ன செய்ய முடியும் சொல்லு பார்த்துக்குங்க. அவ பாட்டுக்கு போகட்டும், அணு பாட்டுக்கு இங்கனே இருக்கட்டும்க்கா. இங்கே இருக்கலைன்னா அவங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா ஒரு வாடகை வீடை பார்த்து வைப்போம். அப்படின்லாம் அவ சௌகரியத்துக்குலாம் அனுப்ப முடியாது. முதல்ல நீங்க 2 பேரும் அழுவாம இருங்க, கண்ணீரை தொடைங்க. என்ன ஏதுன்னு என்ன வந்தாலும் பார்த்துக்கிடுவோம்.